ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோட 3வது நாள் இன்றைக்கி. டிப்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்ன நேற்று வீடியோ கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் உங்களோட பெல்லி ஃபேட்டை டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெல்லி ஃபேட்டை குறைக்கிறது தாம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐடியல் வெயிட்டு கூட நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். ஐடியல் வெயிட் வந்தவங்க நிறைய பேர் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட பெல்லியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த பெல்லி ஃபேட்டை ஈஸியாக குறைக்கணுன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செஞ்சாலும் பெல்லி ஃபேட்டுக்கு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கண்டென்ட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெல்லி ஃபேட்டு ஈஸியாகவே குறைஞ்சிரும். சுகர் கண்டென்ட் அப்படின்னு உடனே வெள்ளை சக்கரை அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அது மட்டும் கிடையாது. சுகர் கண்டென்ட் எதுலலாம் இருக்கும்? வெல்லம், நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு, அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், அது மாதிரி ஃப்ரூட்ஸில் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸையும் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பெல்லி ஃபேட் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாகவே குறையும். உதாரணத்துக்கு இன்னிலேருந்து நீங்கள் சுகர் கண்டென்ட் எதுவுமே எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களோட பெல்லியோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறமா சுகர் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பெல்லியை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி என்ன தான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலும் சுகர் கண்டென்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களோட பெல்லி ஃபேட் டைட் ஆகும். தொங்கவும் தொங்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சின்ன வாய்ஸ் மெசேஜ் மாதிரி கொடுத்துருங்க. உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் வரணும், இப்போ இருக்கக்கூடிய வெயிட்லேருந்து ஐடியல் வெயிட் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பே மட்டும் பண்ணி இந்த 30 டே சேலஞ்சை நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம். வாங்க, என்னோட சேர்ந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல். வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில உணவு பழக்கங்கள் நம்ம மாற்றிப்போம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட வெயிட் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுகளை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடுவோம். நம்ம ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை அப்படியே உபயோகப்படுத்திப்போம். ஆனால் லைஃப் லாங் நம்ம எடுக்கக்கூடாத 2 உணவுப் பொருட்கள், நான் எப்போவுமே சொல்கிறது மைதாவும் வெள்ளை சர்க்கரையும் தான். அதை நம்ம என்ன தான் ஐடியல் வெயிட் வந்தாலும் அப்போவும் லைஃப் லாங் அதை எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாகவே இருக்கும். மற்றபடி மீதி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடணும். என்ன தான் ஒரு அவசரமான நேரமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை வீட்லேயே சமைச்சு சாப்பிட முடியாத சூழ்நிலை, ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இல்லை வெளியே ட்ராவல் பண்ணுறோம், அது மாதிரி சமயத்தில் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெளி ஃபுட்டை எடுத்துக்காமல் அதுக்கு பதில் ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் கேரட்டு, வெள்ளரிக்காய் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸாக நீங்கள் மென்று சாப்பிடும்பொழுது அது இன்னும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் வெளியே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உணவு கட்டுப்பாடு எல்லாருமே செஞ்சுருவோம். ஆனால் ஒரு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் எல்லாரும் பார்க்கும்பொழுது நான் டயட் இருக்கேன், அந்த இடத்துல நான் எது மாதிரி உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயக்கப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க, அதில் ஃபுட்டு வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட்லாம் வச்சுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முட்டை எடுத்துக்கலாம். வெளியே இருந்து நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் முட்டை அது மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வெளி ஃபுட்டை நீங்கள் தவிர்த்து உங்களோட உடல் எடையை குறைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே நடக்கும். முக்கியமாக நான் வெளி உணவு அப்படின்னு சொல்கிறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அது மட்டும் கிடையாதுமா. பாட்டிலில் நிரப்பப்பட்ட அந்த ஜூஸ் கூட தயவு செஞ்சு குடிக்காதீங்க. நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றதாக இருந்தால் தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.
ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 இளநீர் கூட நீங்கள் குடிக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் மற்றபடி இந்த பாட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ் எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. மற்றபடி ஃப்ரூட் ஜூஸ் நம்ம கண்ணு முன்னாடியே அரைச்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சுகர் சேர்க்காமல் ஐஸ் சேர்க்காமல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சில ஃப்ரூட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் கலப்பாங்க. பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம், மாதுளம் பழம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் கலப்பாங்க. நீங்கள் சொல்லிவிடுங்க, எனக்கு பால் கலக்காமல் வெறும் தண்ணி கலந்து மட்டும் எனக்கு அந்த ஜூஸ் கொடுங்க, அதில் வந்து சக்கரை கண்டென்ட் எதுவுமே போடாதீங்க, ஐஸ் போடாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக ஜூஸாக நீங்கள் வெளியே குடிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு அது மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களை பசி கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இளநீர் கிடச்சிது அப்படின்னா பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா இளநீர், அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. சிகப்பு இளநீர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறோம் அப்படின்னா நான் வீட்டில் இருந்து தான் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு போவேன். வெளியே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஃபுட்டு எப்போவுமே ரெகுலராக செஞ்சு எடுத்துப்பேன். நம்ம எப்படி போகிறோமோ அந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு இருக்கும். ஒன்று பன்னீர் பட்டர் மசாலாவாக இருக்கும், இல்லைனா தக்காளி தொக்காக இருக்கும், இல்லைனா குடமிளகா கிரேவி, இல்லைனா மில் மேக்கர் கிரேவி. அந்த சைட் டிஷ்ஷில் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். ஆனால் வந்து மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இட்லி இல்லைனா சப்பாத்தியாக இருக்கும். நம்ம மதியம் சாப்பிட்ற வேலை அது மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அப்படின்னா புளியோதரை இது மாதிரி கட்டி கொண்டு போயிடுவோம். மற்றபடி நம்ம ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக நான் பெரும்பாலும் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோமே, பஸ்ஸை விட ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னும்போது அப்போ நடுவில் நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து விற்பாங்க பார்த்திங்களா. அதில் மெயினாக நாங்கள் பசங்களுக்கும் சரி நாங்களும் சாப்பிடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச வேர்க்கடலை வரும், அது வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், அன்னாச்சி பழம் அதை வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிகப்பரிசியை வேக வச்சு அதில் தேங்காய் துருவல் போட்டு கொடுப்பாங்க. சர்க்கரையும் போடுவாங்க. நாங்கள் வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சிகப்பரிசியில் தேங்காய் துருவல் மட்டும் போட்டு வாங்கிப்போம். ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் அது சாப்பிடும்பொழுது. அது ஒரு சின்ன கப் மாதிரி தான் இருக்கும் அதோட அளவு. அதை சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னா ஒரு மதியம் சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி நமக்கு அதில் கிடைக்கும். அவ்வளோ ஹெல்த் அது. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சு அதை சாப்பிட்ணும் அப்படின்னும்பொழுது நிறைய பேருக்கு நேரம் இல்லாமல் போகுது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த சிகப்பரிசி அந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுவேன் நாங்கள் எப்போவுமே. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக வெளி ஃபுட்டை தவிர்த்துட்டு நீங்களே வீட்டில் சமைச்சு கொண்டு போகிறதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செஞ்சாலும் இது மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நடக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்தது, நான் சொன்ன விஷயம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு வந்துடும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் உங்கள் டவுட் என்ன அப்படின்றத டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.